இலக்கியா சைடுல அடுத்து என்ன நடக்கலாம்? இப்போ இலக்கியா வந்துட்டாங்க. எஸ்எஸ்கேவ கடத்தி வச்சு அடிக்கிறத பார்த்ததும், இலக்கியா கௌதம்கிட்ட போயிட்டு, "கௌதம் என்ன பண்றீங்க? அவன் பண்ணது அப்படியே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா?" "ஆமா இலக்கியா. எனக்கு வேற வழி தெரியல. அந்த எஸ்எஸ்கே அன்னைக்கு கார்த்திய கடத்தி வச்சு நம்மள எவ்வளோ கஷ்டப்படுத்தினான். என்ன ஜெயிலுக்கு அனுப்பி கொல்ல பார்த்தான். எவ்வளவோ பண்ணியிருக்கான். நானும் இவன் திருந்துவான் திருந்துவான்னு பார்த்தா, இவன் திருந்துற மாதிரி தெரியல இலக்கியா. அதனால இவன இதை விட்டா ஒரு வழி கிடையாது. இவன இன்னைக்கு அடிக்கிற அடியில இவனே எல்லாத்தையும் ஒத்துக்கணும். உண்மையை ஒத்துப்பான் இவனா பாருன்னு சொல்லிட்டு கௌதம் எஸ்எஸ்கேவை அடிக்கிறாரு. ஆனா எஸ்எஸ்கே, இங்கே பாரு கௌதம், நான் திரும்ப சொல்றேன். நீ என்னை அடிச்சு கொன்னாலும் கொல்லு, பரவாயில்ல. ஆனா என்னால எந்த உண்மையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் உன்னை தோக்கடிக்கணும்னே பிறந்தவன் தான். அதனால என்னால உன்னை உன்கிட்ட தோக்க முடியாதுடா அப்படின்னு எஸ்எஸ்கே உறுதியா இருக்கான். இலக்கியா உடனே, ஐயோ கௌதம், அவன் தான் எவ்வளவு அடிச்சான் தாங்குறாருன்னு தெரியுதுல. நாம அடிக்கிறது வேஸ்ட் கௌதம். அவர் வயசானவர், செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் அந்த படி நம்ம தலை வந்து விழும். கண்டிப்பா இலக்கியா, நீ வேணா பாரேன். நான் உண்மையை சொல்ல போறது இல்ல. ஆனா கௌதம் அடிக்க அடியில எனக்கு எதுவும் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்ன நீ தான் கொண்டுட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. என் மனைவி தாட்சாயினி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறா. நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போதான் போறீங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா நீங்க அதுக்கப்புறம் ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது. என்ன, அதை பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனா பரவாயில்ல, என் ஆசை நிறைவேறும்ல, என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லவும், பாத்தியா இலக்கியா, பாத்தியா, சாகரப்ப கூட திருந்த மாட்டான். நம்மள ஜெயிலுக்கு அனுப்புன்னு ஆசைப்படுறான். இவன் என்ன மனுஷனா இருப்பான் இவனை அப்படின்னு கௌதம் அடிக்க போகும்போது, இலக்கியா அவனே, ஐயோ கௌதம், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அவனை என்ன சொன்னா அவன் உண்மை ஒத்துப்பான்னு எனக்கு தெரியும். எரியிற கொல்லிய புடுங்குனா கொதிக்கிற ஓலை நின்றுடுன்னு சொல்லுவாங்க. அவன் எப்படி ஸ்டாப் பண்ணு எனக்கு தெரியும். எஸ்எஸ்கே, என்ன மறந்துட்டியா? நான் வேணா ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு இலக்கிய ஆரம்பிக்கும் போது, ஆஹா, இலக்கியா அப்போ நம்மளை பத்தி உண்மைதான் சொல்ல போறா அப்படின்னு ரேவதி பயந்து போறாங்க. இதை மட்டும் இப்போ இலக்கியா சொன்னானா பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரேவதி உடனே இலக்கியாவை கால் பண்றாங்க. நம்ம இலக்கியா சொல்ல வரும்போது ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, ரேவதியா இருக்கு. அத்தது கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இலக்கியா என்னாச்சு? கௌதம் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இலக்கியா வெளியே வராங்க. வெளியே வரவும் வெளியே நிற்கிற ரேவதியை பார்த்து, அத்தை என்னாச்சு? இலக்கியா, நீ இப்போ என்ன பண்ண போற? நானா? ஏத்த, நீ இப்போ என்ன பண்ண போற சொல்ல? இல்லத்த, அந்த எஸ்எஸ்கேவை கௌதம் எவ்வளோ அடித்தாலும் எஸ்எஸ்கே வாயை திறக்கமே தெரியல. அதான் அந்த எஸ்எஸ்கேட்ட உங்களை பத்தின விஷயத்த பத்தி நான் தாட்சன் சொல்ல போறேன் அப்படின்னு மிரட்டினா கண்டிப்பா எஸ்எஸ்கே வழி இல்லாம உண்மையை ஒத்து பார்த்த, அதான் பண்ணலான் இருக்கேன். இல்லைனா கௌதம் எஸ்எஸ்கேவை ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்கு. ஐயோ இலக்கியா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, எனக்கும் அதே பயம்தான் இருக்கு. ஏன்னா அப்பா பிள்ளைங்க தெரியாம 2 பேரும் இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை கௌதம் எஸ்எஸ்கே எதனா பண்ணி எஸ்எஸ்கே எதனா ஆச்சுன்னா அப்புறம் கௌதம் குற்றவாளியா மாறிடுவான். அது நடக்கக்கூடாதுமா. அதுக்காக தான் அத்தை. ஆனா நான் ஒன்று சொல்லவா, அதுக்காக நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பான முடிவு இலக்கியா. நீ மட்டும் இப்போ போயிட்டு நான் வந்து அவர் எஸ்எஸ்கேவுடைய மனைவின்னு நீ சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாத்தியா? கௌதமுக்கு அப்போ இவர்தான் நம்ம அப்பாங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சுட்டா கௌதம் சும்மா இருப்பான் நினைக்கிறியா? ஏற்கனவே கௌதம் இவன் யாருன்னு தெரியல, இருந்தாலும் இவனை கொல்லணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல இவன் மட்டும் நம்ம கௌதமுடைய அப்பான்னு தெரிஞ்சதுன்னா இவன் பண்ண எல்லா பிரார்த்தனத்துக்கும் சேர்த்து வச்சு கௌதம் கண்டிப்பா இவனை என்ன வேணும் பண்ணுவான். அதனால இந்த உண்மையை இப்போதைக்கு கௌதமுக்கு தெரியக்கூடாது இலக்கியா. தெரியாத வரைக்கும் தான் கௌதம் கொஞ்சமாச்சும் மனுஷனா இருப்பான். கௌதம் தெரிஞ்சுன்னா கொலை பண்றத தயங்க மாட்டான். வேணா இலக்கியா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இலக்கியா உடனே, ஆமாத்த, என்ன மன்னிச்சுங்கத்த, நான் அதை யோசிக்கவே இல்லை. அதை யோசிக்காம நான் மட்டும் அவசரப்பட்டு அந்த உண்மையை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா கௌதம் கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு இது பெரிய பிரச்சனையா மாறியிருக்கும். நல்ல வேலைத்த நான் சொல்லல. அப்படின்னா என்னத்த பண்றது இப்போ? அவனை என்ன பண்ணி நாம அவனது உண்மையை கௌதம் ஒரு முடிவோட இருக்காரத்த. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். கௌதம் கேட்குற மாதிரி தெரியல. கௌதமை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்கேவுடைய உண்மையான முகத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதுக்கு இதை விட்டு அவர் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. நான் அவர் என்ன பண்றது? என்ன பண்ண நம்ம எஸ்எஸ்கே வாயை திறப்பான்? சொல்லுங்கத்த, நீங்க தான் பயங்கரமா யோசிப்பீங்களே, நீங்களே ஒரு ஐடியா கொடுங்கத்த. அங்க கௌதம் எஸ்எஸ்கே போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. என்னால எவ்வளவு நேரத்துக்கு தடுத்து நிப்பாடுன்னு தெரியல. அதனால நீங்க சொல்லுங்கத்த அப்படின்னு நம்ம இலக்கியா கேட்குறாங்க. ரேவதி யோசிக்கிறாங்க, என்ன பண்றது இப்போ? இலக்கியா சொல்ற மாதிரி சொன்னோம்னா அப்புறம் கௌதம் பெரிய பிரச்சனை சிக்கிடுவான். இப்போதைக்கு கௌதம் காப்பாற்றணும் அப்படின்னா எஸ்எஸ்கே இருந்து உண்மையை வாங்கியாவணுமே. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரேவதி சொல்றாங்க, இலக்கியா, நான் ஒரு ஐடியா கொடுக்கவா? சொல்லுங்க அத்த. இல்ல இலக்கியா, கௌதம இப்போதைக்கு நம்ம அழைச்சிட்டு போ. இங்கேருந்து அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அந்த எஸ்எஸ்கேவிட்ட போயிட்டு பேசுறேன். இந்த மாதிரி நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீ கௌதம் பக்கம் வரவே கூடாது. கார்த்திய அங்கேருந்து கௌதம் வீட்டுக்கு அனுப்பிடு. இல்ல நான் முடியாது, தலை பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னா நான் உன்னை இங்கே விட்டுருவேன். அப்புறம் நானே போயிட்டு
தாட்சாயிட்ட உன்னை பத்தி என்னை பத்தி உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு நான் போயிட்டு எஸ்எஸ் கிட்ட பேசுறேன் இலக்கியா. பேசினா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே மனசு மாறி பயந்துக்கிட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு அவன் கார்த்தியை வீட்டுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி அனுப்புறேன்னு சொன்னா நான் அவனை அவுத்து விட்டுறேன். அவன் இருந்து போயிடுவான். ஆக மொத்தத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்த்தி வீட்டுக்கு வந்துருவான். கௌதமுக்கு இந்த எஸ்எஸ்கே அந்த பழி தீந்துரும். எஸ்எஸ்கே யாருங்க உண்மை கௌதமுக்கு தெரியாமே போயிடும். என்ன சொல்ற அத்தை? நீங்க சொல்றதான் சரிதான். ஆனா அந்த எஸ்எஸ்கே ஒத்துப்பானா? ஒத்துப்பான் இலக்கியா. அவனை ஒத்துக்க வைக்கிறது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். நீ இப்போதைக்கு கௌதம் அழைச்சிட்டு கிளம்பு. போல இங்க ரேவதி சொன்ன உடனே இலக்கியா போயிட்டு கௌதம் போது கௌதம் விடுங்க, செத்துற போறான். நாம என்ன இப்போ? நாம தான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல, இங்கதானே இருக்க போறான். அவனை நாம பொறுமையா சித்திரவதை பண்ணி உண்மையை ஒத்துக்க வைக்கலாம். இப்ப நீங்க வாங்க, அங்க ஜானு தவிர கால் பண்ணிட்டு இருக்காங்க, என்னாச்சு தெரியல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே கௌதமும் கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாங்க. போனா அங்க ஜானு பயங்கர கோத்துல உட்காந்துருக்காங்க. இங்க இலக்கியாவும் நம்ம கௌதம் போயிட்டு ஜானு என்னாச்சு ஜானு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க ஜானு அமைதியா இருக்காங்க. இலக்கியா போயிட்டு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் உடனே ஜானு நடந்ததையும் சொல்றாங்க. கார்த்தி இங்க வந்து அஞ்சலி அழைச்சு எஸ்எஸ்கே மேல கொடுத்துருக்க ஃப்ரிட்ஜ் கேஸை வாபஸ் வாங்க, அந்த கேஸ் நீங்க கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாப்பா. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி தப்பு தப்பா பேசினான். ஒரு கட்டத்துக்கு முன்னால பொறுத்துக்க முடியல, அதான் அவனை ஓங்கி பலான்னு அரைஞ்சிட்டேன். ஐயோ ஜானு, ஏன் ஜானு இப்படிலாம் பண்ண? அப்ப நான் என்ன கௌதம், உன்னை பத்தி தப்பா சொல்றான்ப்பா. அவன் சுத்தமா அவனுக்கு மூலிகை இல்ல. யாரு எது சொன்னாலும் அப்படியே நம்புறான்ப்பா. அவனுக்கு சொந்தமா யோசிக்கவே தெரியாதா? நான் என்ன அவனை மண்ணு முட்டாவா வளர்த்தேன்? நல்லதானே படிக்க வச்சேன், நல்லதானே படிச்சான். அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. அந்த அஞ்சலி பேச்சை கேட்டு பைரவி பேச்சை கேட்டு இங்க கேஸை வாபஸ் வாங்கி ஆகும்னு சொல்லி என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணான். ஒரு கடத்தை பொறுக்க முடியாம அவனை அடிச்சுட்டேன். அதுக்கு அந்த பைரவி சப்போர்ட் பண்ணிட்டு வரா. எது நடந்தாலும் சரி நான் இருக்கேன் கார்த்தி உனக்கு துணைக்குன்னு. அப்புறம் என்னாச்சு அதை பண்ணீங்க? என்ன பண்ண? அந்த பைரவி 2 போட்டு அமுச்சு விட்டேன். மனசே சரியில்லைம்மா. நம்ம வீட்டுல எல்லாமே இருந்தோம், இந்த கார்த்தி நம்ம பேச்சை கேட்காதனால அவனுங்களாம் இன்னைக்கு நினைச்சதை செஞ்சுட்டு இருக்காளுங்க, ஆடிட்டு இருக்காளுங்க. இவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். இலக்கியா, எது எப்படி நடந்தாலும் சரி அந்த எஸ்எஸ்கே மேல நீ சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜரி கேஸை போட்டு தான் ஆகணும். போட்டாதான் அந்த எஸ்எஸ்கேடைய உண்மையான முகம் என்னங்கிறது கார்த்திக்கு, இந்த அஞ்சலிக்கு, பைரவிக்குன்னு எல்லாருக்குமே புரிய வரும். அப்படி புரிஞ்சாதான் அவங்க எல்லாம் நாம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே நம்மளை தேடி இந்த வீட்டுக்கு வரணும் இலக்கியா. ஐயோ அத்தை, அதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேணா பாருங்களேன், இன்னும் எண்ணி அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள எஸ்எஸ்கேடைய உண்மையான முகத்தர இந்த ஊருக்கே தெரிய போகுது. அதுக்கப்புறம் கார்த்தி தான் பண்ணதான் தப்பு தான், நான் தான் அவன் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம வீட்டுக்கு ஓடி வரதான் போறான். நீங்க வேணா பாருங்க. என்ன கௌதம் சொல்றீங்க? ஆமா ஜானு, அதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணியாச்சு. இந்த முறை நான் உறுதியா சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா கார்த்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனாவே வந்து நம்ம எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு பழைய மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா நிம்மதியா இந்த வீட்டுல இருக்கதான் போறோம். நீ கவலைப்படாத ஜானு அப்படின்னு கௌதமும் ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ கௌதம் இலக்கியா 2 பேரும் இந்த அளவுக்கு நம்பிக்கை சொல்றதுக்கு மெயின் காரணமே எஸ்எஸ்கேவை நாம இப்போ கடத்தி வச்சிருக்கோம். கண்டிப்பா அவன்கிட்ட உண்மையை வாங்கிடலாம், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்கள்ட்ட எஸ்எஸ்கே எப்படி தப்பிக்க போறான், எப்படி திரும்ப பிரச்சனை உண்டு பண்ண போறான் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.